நான் போது முற்றுகையிட்டார்கள்னு சொன்னேன்ல, அது பொதுமக்கள் இட்ட முற்றுகை. சரியா? ஆனால் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசியவர்கள் யார் என்பதை நேற்றைக்கே மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே போட்டு உடைத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட மகளிர் அணி பொறுப்பில் இருக்கிற ஒருவரும் அவருடைய உறவினர் ஒருவரும் சேர்ந்து திட்டமிட்டு செய்திருக்கக்கூடிய செயல் இது. அந்த மக்கள் ஏதாவது சொன்னாங்களா? நேற்று எல்லா ஊடகங்களிலும் அந்த மக்களை போய் சந்திச்சாங்க. அங்கு அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற முகாம்கள்ல மைக்க கொண்டு போய் நீட்டினாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது, அரசு எங்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறது, எங்களுடைய உடைமைகளுக்குத்தான் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதே தவிர உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாத வகையில் இந்த அரசு எங்களை பாதுகாத்ததுன்னு அந்த மக்கள் சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுக்கு சார் இந்த கேவலமான அரசியல்? அமைச்சர் நேரடியா ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்றாரு. என்ன சொல்றாங்க? அமைச்சர் காரை விட்டு இறங்கலன்றாங்க. காரை விட்டு இறங்க முடியாமல் அமைச்சர் மீது சேரடித்தீங்க. அமைச்சர் மீது மட்டுமா சேரடித்தார்கள்? பின்னால் இருந்து சேரை வாரி வீசினார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலேயும் விழுந்திருக்கு சார். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அதையும் சொல்லி இருக்கிறார் அமைச்சர் பொன்முடி. பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரையும் காமிச்சு சொல்றாரு, கலெக்டர் சார் மேலேயும் விழுந்திருக்கு. இதெல்லாம் யார் செஞ்சிருக்காங்கிறத அரசு பட்டவர்த்தனமாக அறிவிச்சிருக்குன்னு சொல்றாங்களே, இது வரைக்கும் பதில் சொன்னதா பாரதிய ஜனதா கட்சி? உங்களுக்கு எதுக்கு இந்த இழிவான நோக்கம்? நான் கேட்கிறேன், இப்போ வெள்ள நிவாரணத்துக்கு நிதியை கொடுங்கள் என்று கடிதம் எழுதியிருக்கிறாரே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அதற்கு பதில் சொல்வீர்களா நீங்கள்? கடந்த முறை பேய்வலை பெருவெள்ளம் வந்த போது 30,000 கோடி ரூபாய் கேட்டாரு சார் தமிழ்நாடு முதலமைச்சர். 300 கோடி ரூபாய் கூட நீங்கள் கொடுக்கவில்லை. நீங்கள் என்ன யாசகமா கேட்டுக்கொண்டிருந்தோம்? நாங்கள் எங்களுக்கு என்ன பிச்சை கொடுங்கள் என்றா கேட்டோம்? எங்களுக்கு தர வேண்டிய தேசிய பேரிடர் நிதியை தாருங்கள் என்று கேட்டோம். மராட்டிய மாநிலத்தில் இதை விட 1 மடங்கு குறைவான மழை பெய்தது. ஆனா அங்க 1500 கோடி ரூபாய் நீங்க ஒதுக்குனீங்க. குஜராத் மாநிலத்தில் இதை விட குறைவான மழை பெய்தது. ஒரு பச்சை பொய்ய சொன்னார நிர்மலா சீதாராமன் அம்மையார், நாங்க யாருக்குமே தேசிய பேரிடர்னு அறிவிக்கிறது இல்லைன்னு. ஆனா அவர் அந்த செய்தியை சொன்னதற்கு 3 மாதத்துக்கு முன்பு குஜராத்ல தேசிய பேரிடர்னு அறிவிச்சாங்க. அதற்கு 1 வருடத்துக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்துல தேசிய பேரிடர்னு அறிவிச்சு அந்த நிதியை கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் நிதியை கூட கொடுப்பதற்கு கூட ஊரவஞ்சனை செய்கிற பாரதிய ஜனதா கட்சி இங்கே அரசு அமைச்சரை நேரடியாக களத்துக்கு அனுப்பி மக்களோடு நிற்க செய்திருக்கிறது. அவர்கள் மீது சேற்றை வாரி வீசுகிறார்கள். அவங்க சொன்னாங்கல்ல 2026 இது பிரதிபலிக்கும்னு சொல்லி, நாங்களும் அதற்குத்தான் காத்திருக்கிறோம். 2026 சேரை வாரி வீசியவர்கள் மீது மக்கள் சேரை வீச போகிறார்களா, அல்லது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேரை வீச போகிறார்களாங்கிறத பொறுத்திருந்தே பார்ப்போம்.